ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படியாக வெளி இடத்திலே நீங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, வேண்டாம் மற்ற ஆணோடு பெண்ணோடு வேலை பார்க்குறீங்க, எப்படியாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். மிக முக்கியமான காரியம், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலிலே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது காரியம், எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்தாலும் அது உங்களுக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்கிறதா, உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா. இரண்டாவது, நீங்க செய்யக்கூடிய காரியம் மற்றவர்களுக்கு இடரலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா. மூன்றாவது, அந்த காரியத்தின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய அலுவலகத்திலோ, ஆண் நண்பரோ பெண் நண்பரிடத்திலோ நீங்கள் கலந்து நீங்க அங்கே வேலை செய்கின்ற பொழுது, அது மட்டுமல்ல, பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 19, 20 தேவன் இந்த சரீரத்தை விலக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இந்த சரீரத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு சொந்தமில்லாத ஒரு காரியத்தை எடுத்து நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் கர்த்தர். அதனாலே தேவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து இருப்பதனாலே இந்த சரீரத்தின் மூலமாக சரீரத்தை வைத்துக் கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். வேலையிடத்துல நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்கிற அளவுக்கு உங்களுடைய நடக்கைகள், பேச்சு, நீங்க பேசக்கூடிய காரியங்கள் அநேகருக்கு காயத்தை கட்ட வேண்டும். அநேகருக்கு உடைந்து போன உள்ளங்களை என்ன செய்ய வேண்டும், அது கட்டி எழுப்ப வேண்டும். நல்ல நாணத்தோடு நீங்க அந்த இடத்துல வேலை இடத்துல செயல்பட வேண்டும். அதற்கு ஜெபம் முக்கியம். ஒவ்வொரு நாளும் காலையில் நன்றாக ஜெபித்து கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நீங்க அலுவலகத்துக்கு செல்கின்ற பொழுது தேவன் தன்னுடைய தேவதூதர்களை உங்களுக்கு அனுப்புகிறாரு. ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை பார்க்கிற ஆண்களோ பெண்களோ இது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை, உங்களை எந்த விதத்திலும் அவர்கள் உங்க டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதபடி கர்த்தர் உங்கள் மூலம் அவர்கள் திருந்தும்படியாய், அவர்களும் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய், நீங்கள் ஒரு நடமாடும் தேவனுடைய பிள்ளை என்று அவர்கள் அறிந்து அவர்களும் உங்களை பார்த்து கவர்ந்து அந்த நடக்கைக்குள்ளாக வர வேண்டியது மிக அவசியம். அதனாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். வேலைக்கு செல்கின்ற பொழுது நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், தேவனுடைய அந்த அளவு கண்டது அபிஷேகம் என்னிடத்தில் இருக்கிறது என்று ஜெபித்துக் கொண்டு செல்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, நன்றாக உடை உடுத்திக் கொண்டு செல்றீங்க. கர்த்தர் நாமத்தை உங்க உடை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்க நீங்க நன்றாக உங்க வேலையிடத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது சரியான நேரத்திற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை பி பங்க்சுவல். முதலாவது என்னன்னாக்க ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும், ட்ரெஸ் ப்ரொஃபஷனலி,